எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அந்த வீடியோவில் பெங்களூரு கோரமங்கலா நெக்ஸஸ் மாலில் இருக்க 4DX ஸ்க்ரீனை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை வடபழனியில் இருக்கிற விஜயமால் எப்படி ஃபோரம்லேருந்து நெக்ஸஸாக மாறிச்சோ அதே மாதிரி தான் இங்கே பெங்களூரில் இருக்க கோரமங்கலாவில் இருக்க நெக்ஸஸ் மாலும் மாறி இருக்கு. என்ட்ரன்ஸில் உங்களையும் உங்களோட பேக்கையும் செக் பண்ணிட்டு தான் மால்குள்ளேயே என்ட்ரி பண்ணுறாங்க. இந்த மாலோட 3rd ஃப்ளோரில் தான் நம்ம பார்க்க போகிற பிவிஆர் சினிமாஸ் இருக்குது. இங்கே டோட்டலாக 9 ஸ்க்ரீன் இருக்குன்னு நினைக்கிறேன். 9 ஸ்க்ரீனுக்கும் மொத்தமாக ஒரே கவுண்டர் இல்லாமல் ஒரு 4-5 கவுண்டர் வச்சுருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸ். உங்களுக்கு தேவையான டிக்கெட்டை அந்த பாக்ஸ் ஆஃபீஸில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு டேரெக்டாக தேட்டருக்குள்ளே என்ட்ராக முடியாது. மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் முன்னாடி தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நம்ம வெளியே தான் வெயிட் பண்ணணும், அதாவது மாலில் தான் வெயிட் பண்ணணும். உள்ளே என்ட்ரானதுமே ஏசி நல்லாவே இருந்தது. உட்காரத்துக்கு கொஞ்சம் சோஃபா போட்டிருந்தாங்க. லாஞ்சு பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்தது. ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் சென்னையை விட இங்கே ஒரு 10 டைம்ஸ் அதிகமாகவே இருக்குது. பாப்கார்ன்லாம் ஸ்டார்டிங்கே 1000 ரூபா தான் இருக்குது. அதனால் அதை கவர் பண்ணலை, லாஞ்சு தான் கவர் பண்ணேன். ஐமேக்ஸ் லாஞ்சுக்கு தனியாக ஒரு லாஞ்ச் இருந்தது. அந்த லாஞ்ச் நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி விட்டுருந்தாங்க. உட்காரத்துக்கு நிறைய சோஃபாஸும் போட்டிருந்தாங்க. இப்போ பார்க்க போகிற 4DX ஸ்க்ரீன் இந்த பிவிஆர் சினிமாஸோட கோரமங்கலாவில் 2nd ஸ்க்ரீனாக தான் இருக்குது. என்ன ஒன்றுனா, படம் முடிஞ்சு ஆடியன்ஸ் எப்போ வெளியே வராங்க தெரிய மாட்டேங்குது. எக்ஸிட்டுக்கு வேறு வழி வச்சுருக்காங்க. உள்ளே போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டாஃப் இல்லை, நம்மள தான் ஆட்டோமேட்டிக்காக போய் ஆகணும். 3D கிளாஸ் எடுத்து கொடுக்குறதுக்கும் ஒரு ஸ்டாஃப் கூட இல்லை. அங்கே ஒரு ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவையான 3D கிளாஸை நம்மளே எடுத்துகிட்டு படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக இங்கே ஸ்நாக்ஸ்லாம் அலோவ் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா நான் போன ஷோவில் யாருமே ஸ்நாக்ஸ் வாங்கவே இல்லை. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இந்த 4DX ஸ்க்ரீனில் படத்துக்கு இன்டர்வல் கிடையாது. ஸ்டார்ட் டு எண்டிங் மூவி ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் இன்டர்வல் இங்கே போட மாட்டாங்க. ஒரே ஷோவாக ரன் பண்ணிட்டு தான் நம்மளை வெளியே அனுப்புவாங்க. இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் டிக்கெட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரைம், இன்னொன்று கிளாசிக்னு. ப்ரைம் கிளாசிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 30 to 40 ரூபா தான் இருக்குது. அதாவது கிளாசிக்கில் 450 ரூபா விற்றாங்கன்னா ப்ரைமில் ஒரு 400 ரூபா அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. வீக்கெண்ட்ஸில் இங்கே 400 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரைக்கும் டிக்கெட் போய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நியூ மூவி ரீசனாக இங்கே மேக்ஸிமம் 800 வரைக்கும் டிக்கெட்ஸ் போகணும்னு நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ப்ரைம் அண்ட் கிளாசிக் ரெண்டுமே சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 96 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம் இந்த 4DX ஸ்க்ரீனில். நம்ம 4DXனால் என்னென்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்ப்போம். ஒன்றும் இல்லை, 2Dனா நார்மல் மூவி, 3Dனா கிளாஸ் போட்டு படம் பார்க்குற மூவியை 3D சொல்லுவாங்க. 4DXன்றது படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மோஷன் மூமெண்ட்ஸை ஆட் பண்ணுறது 4DXன்னு சொல்கிறாங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் கோட் பண்ணி இங்கே படத்தை ப்ளே பண்ணுறாங்களாம் ஆட்டோமேஷன் மூலயமா. சைடு வால் 2 பக்கம் மேலே கார்னர் டாப்பில் ஒரு மிஷின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் அந்த 4DX எக்ஸ்பீரியன்ஸை தருது. வேறு ஒன்றும் இல்லை, அந்த மிஷினில் ஃபேன் ரன் ஆகுது, அதுக்கப்புறம் ரெயின் வருது, அப்புறம் பப்பிள்ஸ் அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் இங்கே இந்த மிஷினில் தான் வருது. ஸ்மோக் வருது, ஸ்க்ரீன் கிட்டே இருந்து ஒரு கருப்பு கலரில் ஸ்மோக் வருது. ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரியே சீட்டிங் வந்து ஷேக் ஆகும். அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வைப்ரேஷனும் சீட்டிங்கில் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 2ல் இவங்க கிறிஸ்டியோட 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. கலர் கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ் எல்லாமே 2D மூவிஸுக்கு. 3D மூவிஸுக்கு ஓகேவாக இருக்குது. ஆனால் 3Dயோட எஃபெக்ட் இங்கே வரவே இல்லை. ஆனால் 3D நல்லா கிறிஸ்பாகவே இருந்தது. 3D கிளாஸும் இங்கே நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்க்ரீனில் டால்பியோட 7.1 ஆடியோஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 12 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்ட் ஸ்பீக்கருக்கு எல்லாமே EAWன்னு சொல்லிட்டு ஒரு இம்போர்ட்டட் பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. காதில் வந்து கத்தாமல் அந்த சீனுக்கு மைல்டாக எஃபெக்டிவாகவே இருக்குது. பேஸும் இந்த ஸ்க்ரீனில் பஞ்சிங்க ப்ரீமியமாகவே இருக்குது. ஆடியோ மாதிரியே ஏசியும் ஃப்ராக்ரன்ஸும் இந்த ஸ்க்ரீன் 2ல் நல்லாவே இருந்தது படம் முடிஞ்சு வெளியே வர வரைக்கும். ஓவராலாக எனக்கு இந்த 4DX எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சீட் ஷேக்கிங் வந்து நம்மளுக்கு இரிட்டேட் பண்ணுறது. அந்த படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே கெடுக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக. எக்ஸாம்பிளுக்கு நார்மல் தேட்டரில் படத்துக்கு போகும்போது பக்கத்தில் உட்காரவங்க யாராவது சீட்டை ஆட்டினாலே நம்மளுக்கு செம்ம இரிட்டேட்டாக இருக்கும். ஆனால் இது படம் ஃபுல்லாக ஆடிட்டு இருக்குது. அதனால் பர்சனலாக எனக்கு இந்த 4DX செட் ஆகலை. நீங்கள் யாராவது இந்த 4DX ஸ்க்ரீனில் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த 4DXோட டெமோ வீடியோவை அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. With 4DX, the most immersive cinema-going experience.
own heartbeat and feel all of your senses come alive. Feel it in 4DX.